உங்க வீட்ல உங்கள சுத்தி பாசிட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டிய இந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? முதல் விஷயம், உங்க வீட்ல நீங்க சுத்தி சுத்தமா வச்சுக்கோங்க. உங்க வீட்ட சுத்தி, அதாவது நீங்க வீட்டுக்குள்ள சுத்தமா வச்சுக்கிறதுன்றது ஒண்ணு இருக்கு. பட் ஆனா வீட்ட சுத்தி இருக்கக்கூடிய சூழல தயவு செஞ்சு நீட்டா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வீட்லேருந்து உள்ள வரீங்க அப்படின்றப்போ, வீட்டு வாசல்ல குப்பையா, அப்படியே இந்த மரக்கிளைகள் குப்பை, அப்புறம் வந்து பிளாஸ்டிக் குப்பை இதெல்லாம் தான் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்குள்ள வரும்போதே உள்ள வர ஃபீலிங்கே வந்து ஒரு நல்ல ஃபீலிங் இருக்காது. ஒரு நல்ல பாசிட்டிவான என்வைரன்மென்ட் கண்டிப்பா அது குடுக்காது. தெரியாம கூட உங்க வீட சுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல சுத்தமா இல்லாத மாரி ஒரு நிலைமையில வச்சுக்காதீங்க. சுத்தமா வச்சுக்கோங்க. சுத்தப்படுத்தி வச்சீங்க அப்படின்னாலே, உங்க வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீலிங்ன்றது கண்டிப்பா வரும். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியது முதல்ல நீங்க உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நீங்க கடவுள நம்புறீங்களோ இல்லையோ, உங்க வீட்ல சுத்தமா நீங்க மாப் போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஏர் ஃப்ரெஷ்னரோ, இல்ல ஒரு ஊதுவத்தியோ, இல்ல ஒரு சாம்பிராணியோ போட்டு வச்சீங்கன்னா, உங்க வீட்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்கும். பாசிட்டிவிட்டின்றது நம்ம மைண்ட் செட் தாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல வீட்டுக்குள்ள வரோமோ, அதே பாசிட்டிவான மைண்ட் செட்லேருந்து நம்ம வீட்ட விட்டு வெளில போறோமா இல்லையான்றது ஒரு கேள்வி இல்ல. பட் இருந்தாலுமே நம்ம சம்டைம்ஸ் வீட்லேருந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்திருக்கும். யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனால நமக்கு வந்து என்னடா நம்மள சுத்தி எல்லாமே நெகட்டிவா நடக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, முதல்ல நீங்க மாத்த வேண்டியது உங்கள சுத்தி இருக்கக்கூடிய சூழல் தான். அதாவது உங்கள சுத்தி என்ன நடக்குதோ, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்த மாத்துனீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ வீட்ட நல்லா சுத்தமா மாப் போட்டு கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா, உங்க வீட்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னரோ, இல்ல ஒரு ஊதுவத்தியோ, இல்ல ஒரு சாம்பிராணியோ கொளுத்தி வச்சீங்கன்னா, உங்க வீடு வந்து ஒரு நல்ல ப்ராஸ்பெரிட்டியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் அது கூடவே உங்களுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவிட்டிக்காக நெறைய பேர் வந்து இந்த தகடு, அப்புறம் இந்த கயிறு, அப்புறம் வந்து இந்த எலுமிச்சம்பழம், அப்புறம் தேங்காய் இந்த மாரி விஷயம்லாம் வாங்கி வைப்பாங்க. அதெல்லாம் உங்களோட நம்பிக்கைக்கு ஏத்த மாரி. பட் இது எல்லாத்த விட முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட சுத்தமா வச்சுட்டு, நீங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில ஒரு விளக்கு ஏத்தி வைங்க. அது கேண்டிலா இருக்கட்டும், இல்ல ஒரு விளக்கா இருக்கட்டும். அத நீங்க ஏத்தி வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அத நீங்க ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள மனசார வச்சீங்க அப்படின்னா, அது கடவுளோ, இல்ல வந்து இந்த கடவுள், அந்த கடவுள்ன்றது எந்த ஒரு பிரிவினையுமே இல்ல. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு விளக்க ஏத்தி வச்சுட்டு, உங்களுடைய பிரார்த்தனைகள மனசார சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய பாரங்கள் குறையும். உங்க மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அப்படியே டவுன் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீலிங்ன்றது கிடைக்கும். உங்கள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா இருந்ததுன்னா, உங்களுக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல நோட்டட் நவ்னீத் சொல்லுங்க. டாடா பை பை. டேக் கேர்.